தமிழ் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ கலந்துரையாடல் செய்யவிருப்பது அன்பு தம்பி திரு ஜோசப் மிஸ்ரா அவர்கள். தம்பி வணக்கம். வணக்கம், வணக்கம். தேர்தல் தேதி அறிவிச்சதும் போதும் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கு. கூட்டணி கட்சிகளின் மிக ஆதரவும், புலம்பலும், ஒப்பாரி சத்தங்களும் இப்படியே ஓடுது. நாம இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா, ஒவ்வொரு கட்சிகளின் ஒப்பாரியும், அவர்களுடைய குமுறல்களையும் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? இப்ப ம். முதல்ல என்னன்னா, உங்களுக்கு டாஸ்க் குடுக்குறேன். நீங்க கண்டுபிடிங்க. லைட் எண்ணுது, பேட்டரி ஒண்ணுது. அது நான் அது அடிச்சு அது உடைச்சிருவேன் உங்கள. சரியா நான் அடிச்சு உங்கள உடைச்சிருவேன் இப்போ. அப்புறம் அடுத்த தேர்தல் என்னாலயும் நிக்க முடியாது. அந்த மாதிரி. என்னன்னா, அ, சரணாகதிய அடைஞ்சு என்ன ம். அ எப்பா அ சரணாகதி அடிமட்டமா போய் ஆயிடுச்சா இல்ல சமாதி ஆயிடுச்சாப்பா? ஆக்சுவலா இப்படி முடிப்பார்ல ஸ்டாலினோட இப்ப சிக்னேச்சர் ஸ்டெப் ஒண்ணு இருக்கு. இப்படி அ, இப்படி இது ஆக்சுவலா சொல்லணும்னா இவருக்கு தான் சொல்லணும். உன்னை முடிச்சிட்டேன் அப்படின்னு. ஆ. எந்த டார்ச் லைட்டடா என் மண்டையில அடிக்கிற உங்க ஒப்பன் தாமரை மருந்து தலைமுழுக்கு இங்க வா, உனக்கு சீட்டே கிடையாது, போய் மூலையில உட்காரு. சில வீடியோக்களை பார்த்தேன், அருமையா எடிட் பண்ணியிருந்தானுங்க தம்பிங்க. ம். குபீர்னு சிரிப்பார் அளவுக்கு சில காணொளிகள்லாம் நறுக்கி போட்டிருந்தாங்க. அருமையா இருந்துச்சு. ஆக மொத்தத்துல ஐயா ரெண்டு பக்கம் அறிக்கை விட்டுருக்கிறாரு திரு கமல்ஹாசன் அவர்கள். அவர் விட்டதுல பாத்தீங்கன்னா புலம்பி இருக்காருன்னு சொல்லலாம். அவருக்கு புலம்புறது மேக்சிமம் புரியவும் புரியாது. அப்படிதான் இருக்கு. ஆனா சில பல தகவல்களை புரிஞ்சுக்க முடிஞ்சு. என்னன்னா, அவரை கூப்பிட்டு நல்லா கவனிச்சிருக்காங்க, சாப்பாடுக்கு போனா நல்லா போட்டிருக்கிறாங்க. போட்டுட்டு ஐயா உங்களுக்கும் இந்த தேர்தலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, ஆல்ரெடி இருக்கிற மரியாதையை காப்பாத்திக்கிட்டு வீடு போய் சேருங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நன்றி வணக்கம் நான் விடைபெறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஆமா. நீங்க கிளம்பிட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒரே அரசியல் ட்விட்டர் அரசியல், எக்ஸ் தளத்துல வந்து பதிவு வந்து ஒரு ஒரு நெடுங்கட்டுரையா போட்டு கிளம்பிட்டாரு. அப்புறம் இப்போ இடையில ஒரு செய்தி வந்துச்சு. என்னன்னு சொன்னா, பொன்ராஜ் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் தெரியுங்களா? அவர போட்டுக்கிட்டு அணில்லாம் கடிச்சு கீறிக்கிட்டு கிடக்கு. என் ஆமா ஆமா ஆமா. அதாவது அதாவது அரசியல்ல வந்துட்டு எது எப்படியோ எந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தாலும் வார்த்தையில வந்து கண்ணியம் இருக்கணும். அது அந்த மாதிரி அந்த மாதிரி தவறுதலா வந்து யாரும் பேசக்கூடாது. அது உண்மையாவே கண்டிக்கத்தக்கது. அந்த மாதிரி பேசியிருக்கிறது வந்து என்ன பொறுத்தளவு முற்றிலும் தவறு. அவரு அதாவது அதாவது நான் அவர் சொன்ன செய்திய மக்கள்ட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கிறோங்கிற மாரி தான். அவர் சொன்ன அந்த மக்கள் பேசினத அப்படியே பேசினாரு. ஆனாலும் ஒரு ம், சில வார்த்தைகள தேவையில்லாம அத சேர்த்துட்டாரு. அத சேர்க்கவும் ம், அது ம், ம். அவர் மேல தவறா ஆயிடுச்சு. ஆனா உண்மை என்னங்கிறது கண்டிப்பா தவறாயிடுச்சு. ஆமா. ஆனா நீங்க ஒண்ணு பாத்தீங்களா, ரோபோவுக்கு சிட்டிக்கு கோவம் வந்துருச்சு. எங்க மாட்றதுன்னு தெரியல. அதுல சரி ஓகே நமக்கு ஏதாவது ஒண்ணு சிக்காதான்னு பார்க்கும்போது, அதுக்கு நீ சயின்டிஸ்ட்ட போய் மாட்டிக்கிட்டாரு. சிட்டிக்கு கோவம் வந்துருச்சு தெரியல உங்களுக்கு. போய் கேஸ்லாம் கொடுக்க போயிருக்கிறாரு சிட்டிக்கு. அட! தன்னுடைய மனைவிய தான் கட்சியில இருக்கிறவன் தன்னுடைய ரசிகர் எப்படி எந்த நிலைமையில பேசுறான் அப்படின்றத ம். பார்க்காத திரு விஜய் அவர்கள் தான் கட்சியில ஒரு சில பேரை குறிப்பிட்டது தவறுதான், நம்ம இல்லைன்னு மறுக்கல. அதற்கு போறாரு. அதற்கு முன்னாடி உன் கட்சிக்காரன் உன் ரசிகன் உன் மனைவி எப்படி பேசியிருக்கான்னு போய் பாரியா. நான்லாம் படிச்சிருக்கேன். அது எப்படி பேசியிருக்கான், என்ன எழுதியிருக்கான், என்னென்ன வீடியோ நறுக்கி நறுக்கி போட்டிருக்கிறான் அப்படின்றத நான் பார்த்திருக்கிறேன். நானேம் அத பார்த்தேன். நீயும் கொஞ்சம் போய் பாரு. அதற்கு முன்னாடி இந்த இந்த அவரு அத கேஸ் போட்டார் இல்லையா, இப்ப விரும்புறாருப்பா. போய் கேஸ் போடுறாரு இல்லையா. அத அவர் விரும்புறாரு, ரசிக்கிறாரு. அவர் தன்னுடைய ம், மனைவி, ம், ம். மக்கள வந்து பேசுறத அவர் விரும்பி ரசிக்கிறாரு. அது மாரியான அவர் ஒரு எப்படி சொல்றது? சைக்கோவா இருக்கிறாரு. ம். இப்ப இப்ப வந்து இந்த அ நேரத்திலயாவது இன்னொரு விஷயத்த பாருங்க. இப்ப இந்த விஷயத்திலயும் அவர் பேசலன்னா, இது இருக்குதா இல்லையா? இந்த சப்ஜெக்ட்க்கு உயிர் இருக்கா இல்லையா? அப்படின்னு ஆயிடுங்கிறதுனால தான், கண்டிப்பா, கண்டிப்பா. இப்ப அவர் பேசுறாருன்னு நான் பார்க்கிறேன். சரிங்களா? இப்ப இது ஒரு பக்கம் இருக்குதா? அடுத்த கட்சி எத பார்க்கலாம்? முட்டு கட்சி பார்க்கலாமா? ஆனா நான் உங்கள்ட்ட ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். ம். ஓரளவுக்கு கொள்கை, ஓரளவுக்கு கட்டமைப்பு இதெல்லாம் கொண்டு வந்த கமலஹாசனே அடுத்த 5 வருஷத்துல இப்படி, நம்ப அணில் என்ன ஆகப் போதோ தெரியலையே அடுத்த 5 வருஷத்துல. அணிலு பக்கா பிளானோட தான் வந்திருக்குது. ஆமா. ஆஹா. அது எதுக்கு ம். ஒரு ஒரு பக்கத்த வந்து ராமசாமி நாயக்கர எதுக்கு இழுத்துட்டு வந்துச்சு? ஒண்ணு திராவிடம் பக்கம் போய் ஆ. சேர்ந்துக்கலாம். இப்ப தமிழ் தேசிய பக்கம் முடியாது. ஏன்னா, நீ எப்போ வந்து ராமசாமிய இழுத்துட்டு வரியோ, அப்பயே உனக்கு இங்க இடம் கிடையாதுன்னு அடிச்சு தொரத்தி விட்டுருவாங்க. ஆனா, அது பக்கா ம். பிளானோட தான் வந்திருக்கு அணிலு. அணிலு வந்து சாதாரண ஆள் கிடையாது. எல்லாத்தையும் யோசிச்சு தான் வந்துச்சு அணிலு. ஆனா நம்ம பக்கா மாசு வந்துட்டு ஒரு ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப இன்னைக்கும் வந்துட்டு ரொம்ப
தீர்க்கமா இருக்கு. காங்கிரஸ் நம்ம பக்கம் வந்தா நமக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்றத வந்து தீர்க்கமா நம்புது. இன்னைக்கு அதன் விளைவா பாருங்க, பாண்டிச்சேரி புதுவை இல்ல வந்துட்டு காங்கிரஸ் வந்துட்டு யாரோ ஒருத்தர் வந்துட்டு கொடுத்து பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க. இன்னமுமே தமிழகத்துல இருக்க காங்கிரஸை வந்து குறை சொல்லிக்கிட்டோம். ஆஹ் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க, கூட்டணிக்கு வரலன்னு சொல்லிட்டு. எப்படி இவங்க நம்புறாங்க? நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன் இவங்க இவ்வளவு நம்புறாங்க காங்கிரஸ்? ஒண்ணுமே இல்லாத காங்கிரஸ். இல்ல அது இன்னைக்கு நேத்துக்கு இல்ல. அவர் தொடக்க காலத்துல இருந்தே அவர் காங்கிரஸுக்கு ஆதரவு குடுத்துட்டு தான் வந்துகிட்டு இருக்கிறாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? ம். அவங்க வந்து முன் ம தொ எப்படி சொல்றது? இவரு ஏதாவது ஒண்ணா இலங்கையிலேருந்து இவருக்கு சப்போர்ட் வரும் தெரியுங்களா? இலங்கையிலேருந்து சப்போர்ட் கண்டிப்பா. வரும். அடுத்தது இவரு ஏன்னு தெரியல. இவரு ஹீரோவா இருக்கிறதுனாலயே, அங்க காங்கிரஸுக்கு அவரு மேல லைக்கா? இல்ல அந்த இத வச்சு நம்ம ஏதாச்சும் சாதிக்கலாம்னு நெனைக்கிறாங்களா? என்னன்னு புரியல. அவங்கள வச்சு இவங்க சாதிக்கலாம்னு நெனைக்கிறாங்க. இவங்கள வச்சு அவங்கள சாதிக்கலாம்னு நெனைக்கிறாங்க. ஆனா இங்க சாதிச்சது யாருன்னு சொன்னா, காங்கிரஸ் தான். எப்படின்னு வச்சுக்கங்க. அந்த ஒண்ணுமே இல்லாத தற்குறிய காமிச்சு, திமுக இது உயிரே கிடையாது. தமிழ்நாட்டுல உயிரே இல்லாத கட்சி ஒரு ஒட்டுண்ணி 28 சீட்டு வாங்கிட்டியா? அதான் நீங்க நினைக்கிறீங்க அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு. இதனால கண்டிப்பா வந்துட்டு இவங்களுக்கும் ஒரு மைலேஜ் கிடைச்சிருக்கு. என்னன்னா, இந்த 28 தொகுதி ஒரு 10 தொகுதியா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், திமுக திமுக கூட ரொம்ப டஃப்பா இருந்திருக்கும். ஆனா காங்கிரஸ் கூடன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நம்ம போட்டி போட முடியும் அப்படின்றதுக்காக கூட இருக்கலாம் இல்லையா? திமுகவ மிரட்டி காங்கிரஸ் சீட்டு வாங்கியிருக்கு. புரியுதா ம். இல்லையா? நான் ஆஹாஹா. தலைமைய கவாட போயிடுவேன். அப்படின்னு சொல்லி மிரட்டி இது சீட்டு வாங்கியிருக்கு. எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்குது. திமுக எதுக்காக ம். யோசிச்சாங்க தெரியுங்களா? திமுகவோட அரசியல் என்ன? மதவாத அரசியல். பிஜேபி உள்ள வந்துரும் அப்படின்னு. இவன் வேற அங்க போயிட்டான்னு சொன்னா, நம்ம அந்த வார்த்தைய சொல்லி ஓட்டு கேட்க முடியாதே. இங்க படம் ஓடாதே. ம். என்னடா பண்ணி தொலையறது? சரி இந்த அணில ஒழிச்சு கட்டுற மாரியாவது லேசா செய்யலாம். அணிலுக்கு வந்து நம்ம ஓட்ட பிரிக்கிற வேலை மட்டும் தான் குடுத்துருக்கோம். இவன் வேற அது புரியாம இங்க போறானா என்னன்னு தெரியலையேன்னுட்டு, சரி வந்து தொல. உனக்கு என்ன ம். 28 வேணுமா? சரி எடுத்துக்க. போய் தொல. அப்படின்ட்டான். அப்ப ம். 28னா 28லயும் காங்கிரஸ் சின்னத்துல நின்னுடுமா? அவங்களோட கையிலேயே நின்னுடுமா? இல்ல உதயசூரன்ல நிப்பாய்ங்களா? இதுல ஆல்ரெடி கொடுத்திருக்காங்களே, மொத்தம் 4 தொகுதிகள்ல வந்துட்டு உதயசூரியன் சின்னம் வந்துட்டு போட்டி போடுறாங்க. அதாவது 164 பிளஸ் 4, 164 தொகுதிகள்ல இவர்கள் போட்டி போடுவாங்க. ம். மிச்ச 4 தொகுதியில வந்துட்டு இவருடைய சின்னத்துல காங்கிரஸ் ஒண்ணு, தேமுதிக ஒண்ணு, இதர கட்சிகள் ஒண்ணு ஒண்ணுன்னு சொல்லி ஒரு 4 தொகுதிகள் வந்து அதுக்காக, அதாவது உதயசூரிய சின்னம் வந்து நிக்கிறாங்க. மற்ற கட்சிக்காரர்கள் அப்போ சீட்டு வாங்குறது ஒரு இதுன்னாலும், அப்ப மொத்தமே இவங்களுடைய சின்னத்துல நிக்க போறது கிடையாது. இப்ப யாரா இல்ல இருக்கட்டும். நிக்க. விசிகாவா இருக்கட்டும், இப்ப அந்த தேமுதிகவா இருக்கட்டும், அப்ப எல்லாருக்குமே ஓட்டு பிரிச்சு குடுத்தாலும், சீட்டு பிரிச்சு குடுத்தாலும், அப்ப அவங்களுடைய சொந்த சின்னத்துல நிக்கிறது கிடையாது. உதயசூரியன்ல கலந்து தான் நிக்க போறாங்க. ஆமா, அத 4 தொகுதிகள் மட்டும் கலந்து நிக்கிறாங்க. அதாவது கட்சி அவர்களோடது. ஆனா வந்து சின்னம் வந்துட்டு இந்த சின்னத்துல நிப்பாங்க. அதுக்கு எதுக்கு கூட்டணி? தேமுதிக வந்து தேமுதிக பாத்தீங்கன்னா இப்போ மொத்தத்துக்கு கொண்டு போய் ஒண்ணு அங்க சேர்த்து ஒன்பது வச்சிருங்க. ஒன்பது தொகுதிகள் நிக்கிறாங்க. அந்த 9 தொகுதியில ஒரு தொகுதி வந்துட்டு அவங்களோட சின்னத்துல நிக்காம இந்த தொகுதியில நிப்பாங்க. அதாவது உதயசூரியன் சின்னத்துல நிப்பாங்க. ஓஹோ! இது வேற இருக்கு. அதான் இதனால தான் இப்படியே கொஞ்சம் ஆமா. கொஞ்சமா அந்த கட்சிகள்லாம் கரைஞ்சு கரைஞ்சு அப்படியே சேர்ந்துரும் போல. இவங்க கட்சிய நான் பெருசா ஆரம்பிக்கிற மாரி ஆரம்பிச்சு பிரிச்சு காட்டுவாங்க. அப்படியே கூட்டணிங்கிற பேர்ல வந்து அப்படியே சேர்ந்து அப்படியே போனதுக்கப்புறம், இப்ப மதிமுக என்ன ஆனுச்சு? திமுகவ 2ஆ உடைச்சு வெளில வந்துச்சு. அவருக்காக வந்து நீங்க முன்வந்தாங்க எல்லாரும். நல்லா புரியுதுங்களா? பாருங்க. ம். இதுலயும் வந்துட்டு ஒரு 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 முக்கியமான அரசியல் இருக்கு. அதாவது விசிக இருக்கு. ஆனா தேமுதிக இருக்கு. தேமுதிகவுடைய என்ன நிலவரம் என்னன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். கேப்டன் இருந்த தேமுதிக, கேப்டன் இல்லாத தேமுதிகன்றத 2 வகையா பிரிக்கலாம். இப்போ கேப்டன் இருந்த திமுதிகல அவ்வளவு வாக்கு சதவீதம் இருந்தது அப்படின்றது உண்மை. ஆனா கேப்டன் இல்லாத தேமுதிகவை நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஒண்ணும் இல்ல. 1% ஆனாலும் 10 தொகுதி கொடுக்குறாங்கன்னு சொன்னா என்ன காரணம்னு நீங்க அதுதான்ப்பா புரிஞ்சுக்கணும். புரியல. மு- அப்படி என்ன முதல் தேமுதிகல பார்த்தாரு? நான் சொல்றேன் காரணம். ம். அவங்க வந்துட்டு ஒரு என்னதான் வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ள கேப்டனுக்கு வந்து நல்ல மரியாதை இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அது வந்துட்டு ஒரு தெலுங்கு பெஸ்ட் ஒரு ஒரு அமைப்பு தான் அது. இல்லைன்னு மறுக்க முடியாது. அஹ் அந்த அந்த ஒரு ரீசன் வந்துட்டு இவங்களுக்கு முக்கியமா பட்டிருக்கலாம். ஏன்னா இவங்களை கூட்டிட்டு வந்து இவங்களை வந்துட்டு ஒரு மாதிரி செட் பண்ணதும் வந்து பாத்தீங்கன்னா ஏவா வேலு அவர்கள் தான். அவர் யாருன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட ஓஹோ! கோஷ்டி வந்து
அப்போ இந்த இந்த மாதிரியான செட்டில்மெண்ட் எல்லாம் நடந்துதான் இப்ப நம்ம அந்நியருடைய தம்பிக்கு தான் வந்து எம்பி சீட் கொடுத்துருக்காங்க. அப்போ மொழி இதுக்கெல்லாம் பாசமோ? பரிந்துரைச்சிருக்க மொழி பாசமோ? இது எல்லாமே அமைய போய் தான் இந்த 10 தொகுதிகள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இல்லன்னா அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. அதாவது நம்ம ஆளுங்கள விட இவங்க வந்து ஒரு ஓட்டு கூட நம்ம குடுத்துட்டோம். ஒரு தொகுதி கூட குடுத்துட்டோம்னா, அது எப்படி பார்க்கப்படும் பரவலா? அது வந்துட்டு சமத்துவமா பார்க்கப்பட்டுரும். அப்படி பார்க்கக்கூடாது. மறைமுகமா நாங்க தான் ஆள்றோம்ன்றத இவங்க மறைமுகமா சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அத புரிஞ்சுக்கிறதோடைய வந்துட்டு புரிஞ்சுக்கிறத வந்து நீங்க இப்ப புரிஞ்சுக்கணும். அத நம்ம மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்ப ரொம்ப இப்ப எதார்த்தமான மக்களாச்சே. இப்படி இருக்கும்போது எனக்கு வைகோ அவர்களோட மைண்ட் வாய்ஸ், அப்ப நான் மட்டும் என்ன இழிச்ச வாயனா? அப்படின்னு தோணுது. அதான் 4 தொகுதி குடுத்து உட்கார வச்சுட்டோம். ஏய்! அவரு என்ன எப்ப அவரு எப்படி வந்தாரு? அந்த கட்சிய உடைச்சு சரி பாதியா வந்தவரு. நான் மட்டும் என்ன ம். இழிச்சவாயனா? நான் எப்படி இருந்தேனா? இப்ப இப்படி ஆயிட்டேங்கிற மாரி. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்ட. ஆமா. இந்த ஒருத்தன் பைலான்னு வந்தான். அதாவது டார்ச் லைட்ல தூக்கி அடிச்சான். அவனையே தூக்கி மூலையில உட்கார வச்சாச்சு. உடனே இன்னொரு மூலையில தூக்கி உட்கார வச்சாச்சு. அட்லீஸ்ட் பரவால்ல. இவருக்காவது 4 தொகுதி குடுத்துருக்காங்கல்ல. நீங்க மதிமுகவையும் பெருசா வந்து ஒரு வோட் பேங்க் வச்சிருக்க கட்சியெல்லாம் கணக்கிட முடியாது. அவர்களுக்கு 4ன்றது ஒரு நடுநிலையா இருக்க நம்மளாலேயே மதிக்கிற அளவுக்கான ஒரு தொகுதி தான். ஏன்னா 4 தொகுதி அளவுக்கு கூட உங்களுக்கு வோட் பேங்க் இருக்கான்றது இன்னைக்கு தெரியல. இருந்தாலும் 4 தொகுதி குடுத்துருக்காங்க. அது எனக்கு என்ன பொறுத்தளவு சரியா தான் பார்க்கிறேன் நான். சரிப்பா. உங்க உங்க நேரத்த ஒதுக்கி இந்த அருமையான ஒரு நேர்காணல் கொடுத்தமைக்கு நன்றி. நன்றி, நன்றி.